அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவினுடைய தொடர்ச்சி இப்போது அறிவோம். ராவணா, நீ ஈஸ்வரிடத்திலே 3.5 கோடி வரங்கள் பெற்றிருந்தாய். இவ்வளவு இறைபலமும் கைலேங்கிரியே அசைக்கும் அளவுக்கு புஜபலமும் படைபலமும் இருந்தும் உன்னுடைய இலங்கையை தீயால் எரிய வைத்து ஒரே ஒரு அம்பால் உன்னுடைய 10 தலைகளையும் அறுத்து விட்டேனே. 10 தலைகளுடன் வானத்தளாவிய உயரம் கொண்டிருந்த உன்னை வெறும் 4 முழம் ஒரே ஒரு தலை உடைய நான் எய்த ஒரு அம்பால் உன்னுடைய 10 தலைகளும் அறுக்கப்பட்டு கைகால்களும் அறுக்கப்பட்டு இப்போது உயிரையும் இழந்துவிடப் போகின்றாயே. இப்போதாவது இறை சக்தி என்ன என்பதை நீ உணர்ந்து கொண்டாயா? அது எவ்வளவுக்கு வல்லமை வாய்ந்தது என்பதை நீ புரிந்து கொண்டாயா என்று ஸ்ரீராமராகிய திருமால் ராவணனிடத்திலே கேட்டார். அப்பொழுது ராவணன் கூறுவான், ஏண்டா மழுப்புகின்றாய்? என்னுடைய தம்பியாக பிறந்து எனக்கு சத்ருவாக மாறிய விபூஷணன் உன்னிடத்திலே வந்து என்னுடைய பலங்களையெல்லாம் உனக்கு சொல்லி தந்தான். அதனால்தான் நீ என்னை கொல்ல முடிந்ததை தவிர ராமனாகிய உன்னால் என்னை கொல்ல முடியாது. இந்த மொழிகளையெல்லாம் என்னிடத்திலே நீ கூறாதே என்று இகழ்ந்த மொழிகளாக பேசினான் ராவணன். ராவணனின் கொடுஞ்சொல்லை கேட்ட ராமனாகிய திருமால், ஏ ராவணா, உன்னுடைய தம்பியால் தான் உன்னுடைய உயிர்நிலையை அறிந்து நான் உன்னை கொன்றேன் என்று கூறினாயே. அடுத்த பிறவியில் உன்னை 100 தம்பிமார்களோடு பிறவி செய்து இன்னொரு நபரின் கையால் உன்னை கொல்லுவேன் என்று கூறி ராவணனை சங்காரம் செய்தார் திருமால். ராவணனுடைய வரலாறு வாயிலாக உலக மக்களுக்கு இறைவன் கூறுகின்ற வாழ்வியல் நெறிமுறை என்னவென்றால், எத்தகைய இறைபலம் பெற்றிருந்தாலும் இறைவனுக்கு எதிராக அதர்ம செயல்களையே செய்து வருவோமேயானால் அந்த இறைபலன் செயலிழந்து போகும். பலம் உடையவர்கள் தாங்கள் செய்கின்ற அதர்ம செயல்களையே நியாயப்படுத்தி பேசுகின்றார்கள். தவறை தவறு என்று கூறுபவர்களை எதிரியாக நினைக்கின்றார்கள். இறைவனை மனிதனை போன்று நினைத்து அவமதிக்கின்றார்கள். மனிதர்கள் எவ்வளவுதான் உடல் பலத்தோடும் இறை பலத்தோடும் உற்றார் உறவினர் கிளைகளோடும் பண பலத்தோடும் இருந்தாலும் இறைவனை அவமதித்து இறைவனுக்கு எதிராக அதர்மமான செயல்களையே செய்து வந்தால் தனக்கு துன்பம் வரும் வேளையில் இறைவன் ஒருபோதும் உதவி செய்ய மாட்டார் என்றும், உடல் வலுவும் உறவினர்கள் உதவியும் பணபலமும் செயலிழந்து போகும் என்றும், எக்காலத்திலும் தர்மநெறி வாழ்வும் இறை பக்தியும்தான் மனித வாழ்வை மேம்படை செய்யும் என்கின்ற வாழ்க்கை நெறிமுறை உபதேசத்தை இவ்வரலாறு வழியாக ஐயா நமக்கு கூறியுள்ளார்கள். ராவனுடைய அழிவோடு கிரேதாயுகம் நிறைவேற்றது. இனி அடுத்த யுகம் பற்றி இறைவன் கூற வருகின்றார்கள். ஐயா துணை.